நில்லு நில்லு நில்லு. என்ன? நந்தினி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. அது வரைக்கும் நீ இங்க வந்து உட்காரு. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எந்த விஷயமா இருந்தாலும் அத நான் ரெண்டாவதா கேட்டுக்கிறேன். முதல்ல என் விஷயத்த சொல்றேன். சரி சொல்லு. இல்ல விஸ்வா, குழந்தைய தொட்டில்ல போட்டு பேர் வைக்கலான்னு சம்பந்தி கிட்ட கலந்து பேசிட்டோம். சரி. அதனால நாளைக்கு நாள் குறிச்சதும் அப்படியே கேட்டரிங் டெக்கரேஷன் எல்லாம் புக் பண்ணிடலான்னு பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கணும்ல. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? முதல்ல டென்ஷன் ஆகாம அமைதியாரு. கேட்டரிங், டெக்கரேஷன்ஸ், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாமே. ஐயோ, போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மட்டும் வேண்டாம். போட்டோகிராஃபி வேணாமா? ஆமா. என்னமா பேசுற? குழந்தைக்கு பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இது. கிராண்டா பண்ணனும். 4 பேர் காட்ட வேண்டாமா? 4 பேரை விடு. ஸ்வீட் மெமரிஸ். நாளைக்கு அவளுக்கே உன்னுடைய ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இப்படிதான் நடந்ததுன்னு தெரியப்படுத்த வேண்டாமா? அதெல்லாம் வார்த்தையில சொல்லி தெரியப்படுத்திக்கலாம்ப்பா. பச்சை குழந்தைய போட்டோல எடுக்க கூடாதுப்பா. ஏன்? காரணத்தை சொன்ன நீ ஏத்துக்குவா போற? விதண்டாவாதம் பேசிட்டு இருக்காம வேணான்னா வேணாண்டா. நீ முதல்ல காரணத்தை சொல்லு. விதண்டாவாதம் பேசணுமா வேண்டாமா நான் முடிவு பண்றேன். டேய், பிஞ்சு குழந்தைடா. குழந்தைக்கு அட்லீஸ்ட் 1 வயசு ஆகிற வரைக்கும் போட்டோல எடுக்க கூடாதுடா. அது குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன். சொன்ன கேளு விஸ்வா. நீ எந்த காலத்துல இருக்க? நாம சென்னையில இருக்கோம். இந்தியாவோட கடை கோடியில இருக்கிற வில்லேஜ்ல கூட ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையே தன்னைத்தானே ஒரு செல்ஃபி போட்டோகிராஃப் எடுத்து வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டுக்கிட்டு இருக்கு. அதை விடு, இதாவது ஒரு நல்ல விஷயம். ஆக்சிடென்ட் ஆனா கூட எனக்கு இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ரத்தம் வழிய ஒருத்த ஃபேஸ்புக்ல போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். சயின்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கு. நீ எங்க இருக்க? இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சேன்னா அது தப்பு. சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்தாலும் பெரியவங்க சொல்றதுக்கு என்னைக்கும் அர்த்தம் இருக்கு. அதனால கவலைப்படாத. போட்டோ வீடியோ வேண்டாம். ஆனா சாப்பாடு அசத்திடணும். ஒரு ஸ்வீட்டுக்கு 4 ஸ்வீட் போடணும். சரியா? இதோ வந்துட்டேமா. வரலாமா? வாடா. அப்பா வந்துட்டாரு பாரு. செல்லக்குட்டி. என்னங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பத்தி நீங்களும் அத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? நாங்க டிஸ்கஸ் பண்றது இருக்கட்டும். பொறுப்பா நீங்களாம் ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணீங்களா? எதை பத்தி? குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் உடனே கேட்டரிங்றீங்க, டெக்கரேஷன்ங்றீங்க, சாப்பாடுங்கிறீங்க. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தானே. பேர் என்னன்னு முடிவு பண்ணீங்களா? ஏ சார், ஏதாவது யோசிச்சீங்களா? யோசிக்கிறதா? யார பார்த்து? நெட்ல போய் சர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர், அதுவும் தமிழ் பேரா பார்த்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லா பேருமே பிடிச்சிருக்கு. ஒன்னொன்னா படிக்கிறேன். உங்க 2 பேருக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் இருக்கு, இந்த வரேன். இருங்க இருங்க, நீங்க இந்த டாபிக்கை இவ்ளோ ஆர்வமா பேசும்போதே நான் நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிருப்பீங்கன்னு. நெட்களா? பின்ன என்னடா, நெட்ல ஃபீட் பண்ண பேரெல்லாம் ஒரிஜினல் தமிழ் பேராயிடுமா? தமிழ்நாட்டுல வாடுறவங்க பேரெல்லாம் தமிழ் பேருன்னு ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க அத்தை. நெட்ல இருக்கிற பாதி தமிழ் பேர் நீங்க சொன்ன கணக்கு தான். உண்மையான தமிழ் பேர் பழைய இலக்கியத்துல தான் இருக்கு. இலக்கியமா? நீ பேரை செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லங்க, எனக்கு இந்த பேர்னா ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், எங்க அப்பா அம்மா ஏன் இந்த பேரை எனக்கு வைக்காம போயிட்டாங்கன்னு. அப்படி என்ன பேருமா? எனக்கு பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை. அதுல அவரோட காதல் கவிதைகள்ல அடிக்கடி ஒரு பொண்ணோட பேரை யூஸ் பண்ணுவாரு. அது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க சொல்லுங்க பாக்கலாம். சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை காளி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நைஸ், வெரி நைஸ். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம், நட்டநடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. வீசு கமிழ் நீ எனக்கு, விரியும் மலர் நான் உனக்கு, பேசு பொருள் நீ எனக்கு, பேணும் மொழி நான் உனக்கு, நேசமுள்ள வான் சுடரே நின்னழகை ஏதுரைப்பேன், ஆசை மதுவே கனியே அள்ளு சுவையே கண்ணம்மா. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, விந்தையடி நான் உனக்கு, போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சோலை, நாதவடி வானவளே நல்லுயிரே கண்ணம்மா.
தாரையடி நீ எனக்கு, தன்மதிய நான் உனக்கு, வீரமடி நீ எனக்கு, வெற்றியடி நான் உனக்கு. தாரணியில் வானுலகில் சார்ந்திருக்கும் இன்பமெல்லாம் ஓர் உருவமாய் சமைந்தாய் உள்ளமுதே கண்ணம்மா. கண்ணம்மா, கண்ணம்மா. சூப்பர். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வெரி poetic. I'm game. உண்மையவ சொல்றீங்க? அத்தை, உங்களுக்கு? ஏம்மா, உன் புருஷன் இந்த காலத்து பையன். இவனுக்கே அந்த பேர் பிடிச்சிருக்குன்னா நான் அந்த காலத்து மனுஷி. எனக்கு பிடிக்காம இருக்குமா? இப்படி ஒரு அழகான பேரு நீ செலக்ட் பண்ணிருக்கேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவன் அனாவசியமா நெட் கம்ப்யூட்டர்னு அலைஞ்சிருக்க மாட்டான்ல. இல்ல அத்தை, பேர் நல்ல பேரா இருந்தாலும் கொஞ்சம் பழைய பேர் இல்லையா, அதான் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. சீ, இந்த பேர் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்ல, எந்த பேரா இருந்தாலும் நாம கூப்பிடுற அழகுல தான் இருக்கு. இந்த பேர் நம்ம குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரியா? கண்ணம்மா. ஹலோ. ஹலோ மாலதி, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. சரி, அம்மா இருக்காங்களாமா? அம்மா இருக்காங்க. ஒரு நிமிஷம் அத்தை. அம்மா, அத்தை லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பந்திமா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுங்களா? வரேன் சம்பந்தி. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் நல்ல விஷயம்தான் சம்பந்தி. நானும் விஸ்வாவும் நம்ம பேத்திக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக அவளுக்கு நகை துணி எல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அதனால நாங்க வர வரைக்கும் நீங்க வந்து நந்தினியும் குழந்தையும் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க போனை வைங்க சம்பந்தி, நான் உடனே கிளம்பி வரேன். சம்பந்தி அம்மா, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா அதை முடிச்சிட்டு பொறுமையாவே வாங்க. இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்க போகுது? கிளம்பிட்டேன், வந்துடுறேன். சரி சரி, பார்த்து வாங்க. வச்சிடுறேங்க. என்ன வள்ளி, யார் போன்ல? சம்பந்தியமாங்க. என்னவா? நந்தினி குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக நகை துணி எல்லாம் வாங்கறதுக்கு மாப்பிள்ளையும் சம்பந்தியம்மாவும் போறாங்களா? அவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் நந்தினியையும் குழந்தையும் பாத்துக்க சொல்லி என்ன கூப்பிட்டுருக்காங்க. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வர வேண்டியதானே. அதுக்கு ஏன் இப்படி முகத்தை சோகமா வச்சுட்டு இருக்க? அப்படி இல்லைங்க, போகணும். வள்ளி, வள்ளி, எனக்கு புரியுது வள்ளி, புரியுது. நீ என்ன நினைக்கிற, என்ன சொல்ல வரேன்னு எல்லாம் எனக்கு புரியுது. நியாயமா பார்த்தா அவங்களுக்கு முன்னாலேயே நாமளே ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கணும். நானும் சம்பந்தி அம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சொன்ன உடனேயே நம்ம பங்குக்கு என்ன செய்யறதுன்னு அப்போலேருந்து நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பணத்துக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஆஃபீஸ்லேயும் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். மாச கடைசிங்கிறதுனால 500,000க்கு மேலே வேற யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. எப்படியும் ஒரு 10 ரூபாயாவது ஆகும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இப்போ அவங்களே போய் எல்லாத்தையும் வாங்க போகிறேன்னு சொல்லும்போது நம்ம பங்குக்கு நாம் ஏதாவது செய்யணும். அந்த அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட வசதி இல்லையே. இந்த நேரத்தில் யாருக்கிட்ட போய் என்னன்னு கேட்குறது, எப்படி பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல. அதான் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்னங்க, பக்கத்து வீட்டு டீச்சர் கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா?
புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலைக்கு போறதுனால எப்பவுமே அவங்க கிட்ட கொஞ்சமாவது பணம் இருக்குங்க. கேட்டு பார்க்கட்டுமா? அப்படியா? சரி, கேட்டு பாரு. ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லட்டுமா? சொல்லு. ஏன்னா எப்படியும் அதுக்குள்ள நாமளும் ஃபங்க்ஷனுக்கு நகை வாங்கி வைக்கணும் இல்லையா? அதுக்கு எப்படி நான் பணம் புரட்டி தான் ஆகணும். இதுக்கும் சேர்த்து எப்படியாவது நம்ம பணத்தை புரட்டிக்கலாம். சரிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பணம் கிடைச்சதும் சம்பந்தி கிட்ட போய் நேரா பணத்தை நீட்டிடாத. அது அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிடும். சூழ்நிலையை பார்த்து பக்குவமா பேசி கொடுக்க முடிஞ்சா நிதானமா கொடு. ஒருவேளை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், பேசாம வந்துரு. ஃபங்க்ஷன்ல நாம நகை போடும்போது மொத்தமா சேர்த்து போட்டுக்கலாம். புரியுதா? சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். மாலதி, பக்கத்து வீட்டு டீச்சர் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. நான் அவங்கள பார்த்து பணம் கேட்கணும், அதை கேட்டுட்டு வந்துடுறேன். அப்பாக்கு டிஃபன் பண்ணி வச்சிருக்கேம்மா, அது ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துரு. அப்பா ஆபீஸ் கிளம்பணும். என்ன? இந்த போன். அம்மா, அம்மா, எந்திரிங்க. எந்திரிங்க, என்னாச்சு? அது, ஐயோ, ரத்தம். எந்திரிங்கம்மா. அம்மா, என்னம்மா? அம்மா, உடம்பெல்லாம் ரத்தமா? என்னம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு? என்னப்பா இது? இந்த காலத்து பிள்ளைங்க எதுலயுமே கவனம் இல்லாம இருக்கீங்களே. நீ ஏதோ யோசனையில போயிட்டு இருக்க. எதிரில அவ்வளவு பெரிய வண்டி வருது. இடிச்சிருந்தா என்னப்பா ஆகுறது? ஐயோ, என்னம்மா? யாருன்னே தெரியாத என்ன காப்பாத்துறதுக்கு வந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சம்மா. பரவாயில்ல தம்பி, சின்ன காயம் தானே, உனக்கு ஒண்ணும் அவள இல்லப்பா. எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. எனக்கு அடிபட்டிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சம்மா. ஐயோ, ரத்தம் வடியுது. ஒரு நிமிஷமா. ஐயோ, ரத்தம் வடியுது. அதெல்லாம் பரவாயில்லப்பா, ஐயோ, ஒண்ணும் இல்ல. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் போலாமா? வாங்கம்மா, வாங்க. ஐயா, ஆஸ்பத்திரியில ஒண்ணும் வேண்டாம்ப்பா, சின்ன சராய்ப்பு தான், எல்லாம் சரியாயிடும். மஞ்சள் அடிச்சு போட்டா போதும். சரி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கொண்டு போய் விட்டுறேன். வீட்டுக்கெல்லாம் சாயங்காலம் தான் தம்பி போவோம். பக்கத்துல நானும் என் வீட்டுக்காரரும் தள்ளு வண்டியில சாப்பாட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் போய்க்கிறேன் தம்பி, நீ பாத்து போ. இல்ல, நானே கொண்டு வந்து விட்டுறேன். நீங்க வாங்க, எந்திரிங்க. ஐயோ, என்னப்பா இது? பாத்து, பரவாயில்லப்பா. பாத்துமா. இந்தாங்கம்மா. அப்பா, இருக்கட்டும். பரவாயில்ல தம்பி, நான் எடுத்துக்கிறேன். வாங்க, பாத்து. ரிக்ஷா அதை கூப்பிட்டுமாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, பக்கத்துல தானே கடை, அதை பத்தி பரவாயில்ல. தோசை இருக்குண்ணா, அண்ணா உங்களுக்கு தோசை. நீ ஒண்ணு வருத்தப்படாதப்பா. போலான்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. பரவாயில்லப்பா, இது சாதாரண காயம் தானே. எதுமா? அந்த கடையாமா? அதான்ப்பா, அதோ நிக்கிறார் பாரு என் வீட்டுக்காரரு கூட. தாசா, என்னம்மா? பாத்து வாங்க. என்னம்மா இப்படி ரத்தம்? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. உட்காரு, முதல்ல உட்காரு. பாத்துமா, பாத்து. உன் கையெல்லாம் அடிபட்டு இருக்கு, நொண்டி வர. என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்கய்யா, நான் ரோட்ல நடந்து வரும்போது என்ன ஒரு வண்டிக்காரன் இடிக்க வந்துட்டான். என்ன காப்பாத்த போய் அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சியா? ஐயோ, ஏமா இப்படி அடிபட்டு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற? என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லைங்க, பதட்டப்படாத. சொல்ற, இருமா கொஞ்சம் இரு. அவர் அப்படிதான் தம்பி, எதுனாலும் பதட்டப்பட்டுருவாரு. புரியுதா? கண்ணுக்குள்ள ரத்தம் போயிருக்கு, நெத்தியில் அடிபட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவு ரத்தம் போயிருக்கு. நீ சின்ன காயம் தானே. என்னம்மா நீ இருமா, இவ்வளவு ரத்தம் போயிருக்கு, நீ என்ன விளையாட்டா இருக்க? சரியிடும், மஞ்சள் போடுறேன் இல்லையா? சரியிடும். ஐயோ, மெதுவாங்க. அம்மா, மற்றவங்களை காப்பாற்ற நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இந்த வயசுல நீ என்ன விட்டு போயிட்டுனா நான் என்னம்மா பண்ணுவேன்?
என்னங்க இது பெரிய பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கீங்க? லேசான காயம் தானே, ஒண்ணும் இல்லைங்க, சரியாயிடும். ஐயா என்னாலதான் ஐயா உங்களுக்கு அடிபட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினாலும் வரமாட்டாங்க. செப்டிக் ஆயிடும்யா. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயா. தம்பி, இப்ப மஞ்சப்பொடி வச்சாரு, அது எதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? செப்டிக் ஆகாம இருக்கிறது தான் தம்பி. நீங்க இங்கிலீஷ் வைத்தியம் பாத்துக்கிறீங்க, எங்களுக்கு பாட்டி வைத்தியம். அம்மா, என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. பதிலுக்கு நான் எந்த உதவியும் உங்களுக்கு செய்யலன்னா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்மா. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பரவாயில்லப்பா, இந்த காலத்தில் அதுவும் இந்த வயசில் இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கியப்பா. உன்னை பெற்றவங்க உன்னை நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. உன் பேர் என்ன தம்பி? மகேஷுங்கய்யா. அம்மா அம்மா, ஏமா அழுவுறீங்க? என்னாச்சுமா? மனசு ரொம்ப வலிக்குது தம்பி. எங்களுக்கும் உன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்தான். அவன் பேரு மகேஷ். நாங்களும் அவனை நல்லபடியா தான் வளர்த்தோம். அவனும் உன்ன மாதிரி தான்ப்பா. எல்லாருமே ரொம்ப இறக்கப்படுவான். இன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருந்தான்னா அவனுக்கு உன் வயசு தான் இருக்கும். அல்ப வயசுல எங்களை அனாதையை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். எப்படி? எங்கம்மா? என்னாச்சுமா? வேண்டாம் தம்பி, அந்த கொடுமை நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சோம்னா எங்கள் 2 பேராலையும் அழுகை கட்டுப்படுத்தவே முடியாது. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். தம்பி, பார்க்க நல்ல பிள்ளையா இருக்கு. நிதானமா பார்த்து கவனமா பொழைச்சுக்கப்பா. மனுஷ ரூபத்துல நிறைய பேய்ங்க வாழ்ற உலகம்ப்பா இது. எந்த காரணமும் இல்லாம எப்ப வேணாலும் ஏழைங்களை விழுங்கி ஏப்ப விட்டுரும்பா. அந்த வேதனை எங்களை மாதிரி அனுபவிச்சவங்களுக்கு தான்ப்பா தெரியும். சரி சரி விடு சாரதா, நம்ம வேதனை எடுத்து சொல்லி பிள்ளையோட நேரத்தை வீணடிக்க வேணாம். தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. சரி தம்பி, ரோட்ல போகும்போது பார்த்து போ தம்பி. என்னங்க, ஏதாவது தோசை கேச ஊத்தி கொடுத்தீங்களா? ஊற்றி கொடுத்துட்டேன். ஒருத்தர் பொங்கல் பார்சல் கடை, அதை கட்டும்போது தான் உன்னை பார்த்தேன். அப்படியே போட்டு வந்துட்டேன். வா, பார்த்து வா. சரிங்க. அந்த கந்து வட்டிக்காரன் வந்தானா? அவனுக்கு காசு கொடுத்துட்டீங்களா? என்னண்ணா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கா? சரி சரி. என்னங்க, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்றது இருக்கட்டும்மா, முதல்ல வந்தவங்களை கவனிப்போம். சாப்பிடுங்க. டைம் இல்லையே. தாங்க மாட்டீங்களே, பசி தாங்க மாட்டீங்களே நீங்க? என்ன பண்றது? நந்தினி, அம்மா, அட அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. உட்காரும்மா. அதோ வர என் குட்டி, என் செல்லம். நந்தினி, உன் மாமியார் ஃபோன் பண்ணிருந்தாங்கம்மா. குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக ஏதோ நகை துணிமணி எல்லாம் வாங்கணும், நந்தினிக்கு கொஞ்சம் துணையா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்த. சரிம்மா, சொல்லுங்க. அவங்க 2 பேரும் உள்ளதா இருக்காங்க. இதோ பந்திர வரட்டும். அது வரைக்கும் என் பேத்திய கிட்ட கொடு. வட வாங்க. அடோட என் கண்ணு குட்டி, வாங்கடா செல்லம். என் கண்ணு குட்டி, என் செல்லம், என் செல்ல கண்ணு குட்டி. பாட்டிய பாக்குறீங்களா? என்னடா அது, பாட்டி மட்டும் வந்திருக்காள, தாத்தாவை காணோன்னு பாக்குறீங்களா? தாத்தா ஆபீஸ் போயிட்டாருமா. உன் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு தாத்தா மட்டும் இல்ல, உன் மாலதி பெரியம்மா, ரேவதி சித்தி எல்லாரும் வருவோம். என்னடா செல்லம், என் செல்லம், என் கண்ணுக்குட்டி, அண்ணு பாக்குறீங்க. சம்மந்தி அம்மா, அச்சோ உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அம்மா? நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்லையே? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் சிரமம் இல்ல. பாருங்க சம்மந்தி அம்மா, பொம்பளை நானே ரெடி ஆயிட்டேன், இன்னும் அவன் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவர் ரெடி ஆயிட்டு இருப்பாரு அத்தை. ஒருவேளை நீங்க ரெடி ஆகுறதுக்கு லேட் ஆகுதுங்கிறதுக்காக லேப்டாப் பாத்துட்டு இருப்பாரு என்னவோ. ஓ ஆமா, அவன் செய்யறவன் தான். டேய் விஸ்வா, சொல்லுமா. நான் ரெடி ஆயிட்டேன்பா, சீக்கிரம் வா. சம்மந்தி அம்மாவும் வந்துட்டாங்க, அந்த லேப்டாப்பை வச்சுட்டு வாடா. நந்தினி, கொஞ்சம் குழந்தை பிடிமா. பத்ரம்.
சம்பந்திமா ம்? நீங்க கொஞ்சம் உள்ள வாங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா எனக்கு தெரியாம அப்படி என்ன 2 பேரும் ரகசியம் பேச போறீங்க? சம்பந்திக்குள்ள என்ன பேசிப்போம்? இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம். நீ இருமா, இப்பவே வந்துடுறோம். நீங்க வாங்க சம்பந்தி. என்னம்மா பாட்டிமா வந்திருக்காங்களா? வாங்க சம்பந்திமா. என்ன சம்மந்தியம்மா? சொல்றேன் அங்கேயே சொல்லிருக்கலாமே. சொல்றேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சம்பந்தியம்மா, நந்தினிக்கு குழந்தை பிறந்ததும் முறைப்படி அவளையும் குழந்தையும் எங்க கூடவே கூட்டிக்கிட்டு போய் ஒரு 2-3 மாசத்துக்காவது அவளை எங்க கூடவே வச்சிருந்து நல்லபடியா பார்த்து அதுக்கப்புறம் தான் இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு நீங்க கேட்டதும் எங்களால மறுக்க முடியல. அப்படியே நீங்க அவளை எங்க கூட அனுப்பிச்சு வச்சிருந்தாலும் அவளையும் குழந்தையையும் இங்க கொண்டு வந்து விடும்போது குழந்தைக்கு நகை துணிமணி எல்லாம் போட்டுதான் கொண்டு வந்து விடணும். சரி, இல்ல இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் போயிடுச்சு. அதுக்குள்ள ஏதாவது பணத்தை பெரட்டிடலான் தான் அவரும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல குழந்தைக்கு நகை வாங்க போறீங்க. அதுல எங்க பங்கும் சேர்ந்திருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இன்னைக்கே நீங்க கிளம்புறதுனால உடனே எங்களால பணத்தை பெரட்ட முடியல. பக்கத்து வீட்ல இந்த 3000 கடன் வாங்கிட்டு வந்தேன். இத நீங்க மறுக்காம தயவு செஞ்சு வாங்கிக்கணும்.